பொதுக்காலம் 9ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 5 முதல் 17 முடிய. அந்நாள்களில் அன்னா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவரிடம், உம் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகுமுன் ரபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி. அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும். அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகள் சுருங்கி உரிந்து விழச் செய்யும். உன் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அன்னா ஓடி வந்து தம் மகனை கட்டி பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டி பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே, உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி, அவருடைய தூய வானதுதர் அனைவரும் போற்றி. அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதுதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்து விட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் ரகுவேலின் மகள் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்குச் சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம்மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துகள், உனக்கும் என் வாழ்த்துகள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா, நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 35 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள்களில் வருகின்ற முதல் வாசகங்கள் தோபித்து நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அங்கு கடவுளின் தூதரான ரஃபேல் அசரியா என்கின்ற பெயரில் தோபித்து குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக அனுப்பப்பட்டது குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த அசரியாவின் வழிகாட்டுதலால் தான் தோபித்துவின் மகனாகிய தோபியா பல்வேறுபட்ட இடர்பாடுகளை வெற்றி கொண்டார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. முதலாவதாக, மீனின் வாயில் அகப்பட்டு கொண்ட தோபியா காப்பாற்றப்பட்டார். 6 வசனங்கள் 2 மற்றும் 3. இரண்டாவதாக, சாராவிடமிருந்த பேய் ஓட்டப்பட்டது. மூன்றாவதாக, தோபியாவின் தந்தையாகிய தோபித்துவின் கண் பார்வை மீண்டும் கிடைத்தது. நான்காவதாக, தோபியாவின் நெடும் பயணம் வெற்றிகரமாக அமைந்தது. இவற்றில், அதாவது மீனின் வாயிலிருந்து தோபியா காப்பாற்றப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது சாராவிடம் இருந்த பேய் ஓட்டப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது தோபித்துக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்கப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திற்குமான காரணம் அசரியாதான் என்பது நமக்கு தெரியும். எனினும் இத்தனை காரியங்களையும் அசரியா நேரடியாக செய்யவில்லை என்பது நாம் கூர்ந்து கவனிக்கத்தக்க ஒன்று. ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தோபியாவை செயல்பட வைக்கிறார். தோபியா வழியாக நற்செயல்களை செய்கின்றார். முதலாவதாக, பெரிய மீன் ஒன்று தோபியாவின் காலை கவ்வ முயன்ற போது அசரியா பிடியும், மீனை உறுதியாக பிடியும் என்று சொல்லி அவர் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள வழிகாட்டுகிறார். பிரிவு 6 இறைவசனம் 3. தொடர்ந்து மீனை கீறி அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவற்றை மருந்தாக பயன்படுத்திக் கொள்ளும் பொருட்டு அவற்றை எடுத்து வைத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார். பிரிவு 6 வசனம் 4. இரண்டாவதாக, சாராவோடு திருமண வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தோபியா அசரியாவின் வழிகாட்டுதலின்படி மீனின் ஈரலையும் இதயத்தையும் நெருப்பிலிட்டு எரித்து சாராவிடமிருந்த பேயை ஓட்டுகிறார். பிரிவு 8 வசனங்கள் 2 மற்றும் 3. இறுதியாக, அசரியா தனக்கு சொன்னபடி தோபியா மீனின் பித்தப்பையை தன் தந்தையின் கண்களில் தேய்த்து அவர் பார்வை பெறச் செய்கின்றார். 11 வசனங்கள் 7 மற்றும் 8 இன்றைய முதல் வாசகம். இது நமக்கு ஒரு ஆழமான உண்மையை சுட்டி காட்டுகிறது. நமக்கு தெரியும் என்பதற்காக எல்லாவற்றையும் நாமே செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. முதிர்ச்சி அடைந்த மனிதர்களின் அடையாளங்களில் ஒன்று, தாங்கள் கிரியா ஊக்கிகளாக பின்னே இருந்து கொண்டு மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவது. மற்றவர்களும் தங்களால் அளப்பரிய நற்காரியங்களை செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவர்களுக்கு தருவது. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் கூட மற்றவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று அவர்களை முன்னிலைப்படுத்துவது. இதைத்தான் அசரியா நமக்கு கற்றுத்தருகின்றார். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சிறந்த கேப்டனாக கருதப்படுபவர் மகேந்திர சிங் தோனி. அவரது தலைமையின் கீழ் இந்திய அணி அதிகமான வெற்றிகளை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உள்ளூர் விளையாட்டுகளில் அவர் எந்த அணிக்காகவெல்லாம் விளையாடினாரோ அவ்வணிகள் முன்னுக்கு வந்தன என்று சொல்லலாம். அவரை பற்றி பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இவ்வாறு கூறினார்: நான் ஏறத்தாழ 6 கிரிக்கெட் கேப்டன்களின் கீழே இந்தியாவிற்காக விளையாடியிருக்கிறேன். அவர்களில் மிகச்சிறந்தவராக நான் கருதுவது தோனியை. காரணம், அவர் எப்பொழுதுமே தன்னை முன்னிலைப்படுத்துவதில்லை. பின்னணியில் இருந்தே அனைத்தையும் செய்வார். புதிய வீரர்களை உற்சாகப்படுத்துவார். வெற்றி ஒட்டுமொத்த அணியால் தான் சாதிக்கப்பட்டது என்கிற எண்ணத்தையே அவர் எப்பொழுதுமே பிரதிபலிப்பார். தன்னையோ தனது எண்ணங்களையோ அவர் எந்த நேரத்திலும் முன்னிலைப்படுத்துவதில்லை. ஜெபம். இறைவா, எம்மை முன்னிலைப்படுத்தாமல் பிறரை முன்னிலைப்படுத்துவதற்கு எம்மால் இயன்ற நற்காரியங்களை செய்ய வரம் தாரும். ஆமேன்.